இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காராமணி காரக்குழம்பு. ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானதும் கூட. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஊற வச்சிருந்த காராமணியை ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கினதுக்கு அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காவை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சிருந்த காராமணியை தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கிளாஸ் தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி காய்களை வேக வைக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. நான் கொஞ்சமாக கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது நான் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் காராமணி காரக்குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.